நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஜோனா, நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. புதிய மாதத்தின் முதல் நாள். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு என்ன கதையோட இந்த நாளை தொடங்கலாம்? ஒரு புதிய தொடக்கம் அப்படின்றப்போ இந்த தொடக்கத்தோடய ஒரு நல்ல ஒரு கதை சொல்லலாம் அப்படின்றது தான் நானும் யோசிச்சேன். சிறப்பான கதை சொல்றேன் பாருங்க. ஒரு காட்டுக்குள்ள போறோம். காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா யானையும் நரியும் வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்டு. ரெண்டு பேருமே யானை குட்டி நரி குட்டி, ரெண்டு குட்டிங்க. ஸோ ரெண்டு பேரும் நடந்து பேசிட்டே போயிட்டே இருக்கும் போது ஒரு சேத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மான் குட்டி மாட்டிட்டு ரொம்ப நேரமா வந்து வெளியே வர முடியாம தவச்சிட்டு இருந்தது. இதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே உடனே யானைக்குட்டி அடடா அங்க பாடுறா நம்மளுடைய மான் குட்டி வந்து விழுந்துருச்சு, போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நரிக்குட்டி சொல்லுது, அவனை போய் காப்பாற்ற போய் நானும் போய் நம்மளும் போய் கீழே விழுந்துருவோம்டா, வேணாம் நான் எங்க வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா என்னை திட்டுவாங்க விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடி போயிடுது. யானை போய் முயற்சி பண்ணி மான் குட்டியை காப்பாத்திட்டு கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுருது. அடுத்த நாள் இதே மாதிரி நரியும் யானையும் இதை பத்தி பேசிட்டே வந்துட்டே இருக்கும்போது ஒரு கரடி மாமா வராரு. வந்த உடனே அந்த யானை குட்டிக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான அவ்வளோ ஒரு பாராட்டு அதெல்லாம் தெரிவிச்சு, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படிலாம் சொல்லிட்டு விசாரிச்சுட்டு போறாரு. இதை பார்த்த நரி வந்து பார்த்துட்டே இருந்தா. அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் போன பாத்தீங்கன்னா முயல் வருது. முயலும் அதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு அனிமல்ஸும் வந்து அந்த யானைக்குட்டியை அந்த அளவுக்கு விசாரிச்சு அதுக்கான எல்லாமே வந்து செய்யறாங்க. இதை பார்த்த உடனே நரி ரொம்ப சோகமா போய் ஓரமா உட்காந்துட்டு இருந்தது. உடனே யானைக்குட்டி போயிட்டு, என்னடா நண்பா ஏன்டா சோகமா இருக்க அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல எல்லாரும் ஒண்ணு விசாரிக்கிறாங்க, நான் தனியா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, எதனாலன்னு எனக்கு தெரியல, ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்னு. நேத்து நீ வந்து சுயநலமா யோசிக்கும் போது போலியான உறவுகள் தான் நம்ம கூட இருப்பாங்களே தவிர உண்மையான உறவுகள் யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அதுவே நீ பொதுநலமா யோசிச்சு பாரு, இத்தனை உண்மையான உறவுகளும் உங்க கூட வந்து சேரும் அப்படின்னு சொல்லி அந்த யானைக்குட்டி முடிக்குது. கண்டிப்பா, நிச்சயமா அந்த யானைக்குட்டி கற்றுக் கொடுத்த பாடம் இன்னைக்கு நாம சுயநலத்தோடு இல்லாமல் பிறர் நலத்தோடு பிறர் நலனில் அக்கறை கொண்டு வாழக்கூடிய மனிதராக வாழ்கின்ற பொழுது அனைவரும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக நாம் இருப்போம் அப்படின்னு நல்ல சிந்தனையை கொடுத்துருக்குது. இந்த சிந்தனையோடு இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம். புதூர் நகர்தனை அன்புடன் நாளும் எங்கள் புனித லூசியாவே தஞ்சமென வந்தோ தயவுடன் கலங்கரை விளக்கே கருணையின் ஒளியே கரைகளில்
விடையறியாமல் கலங்கிடும் வேளை பிறரறியாமல் உடனிருப்பாய். விடையறியாமல் கலங்கிடும் வேளை பிறரறியாமல் உடனிருப்பாய். கரை தெரியாமல் தடுமாறுகையில் கரம் தந்தேயம் கலம் சேர்ப்பாய். ஒரு வார்த்தை கூறுமம்மா, எங்கள் கவலைகள் தீருமம்மா. புதூரின் கண்ணாளம்மா, எங்கள் ஆறுதல் நீதானம்மா. எங்கள் ஆறுதல் நீதானம்மா. கலங்கரை விளக்கே, கருணையின் மொழியே, கரைகளில் எம்மை காத்திடும் தாயே. சிறப்பான ஆலய தரிசனம் இந்த இனிய காலை வேளையில் நாம் பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் இன்றைய தலம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறது? ஸோ இன்னைக்கு வந்து ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே அப்படின்னு சொல்லி பாகுபாடற்ற, அதாவது பாகுபாடு யாரிடமும் எதிலும் காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு அறிவு சார்ந்த சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு நாள். அப்போ இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பாகுபாடு, அது நிறைய இடங்கள்ல இருக்குது. பாகுபாடை பத்தி பேசணும்னா நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் தெரிஞ்சோ தெரியாமலோ அது வந்துடும். இருக்குது, நம்ம வச்சிருக்கிறோம். அந்த பாகுபாடு கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை நம்ம என்ன பண்ணிருக்கோம், வச்சிருக்கிறோம். சில இடங்களை எனக்கு தெரியல, நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி வேணும்னே செய்யக்கூடிய சூழலும் இருக்குது. சில இடங்கள்ல உண்மையாகவே நாம் தெரியாமலே பாகுபாடு காட்டக்கூடிய ஒரு சூழலும் சூழ்நிலையும் இருக்கு. இருக்கு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நாம நம்மையும் அறியாம எங்கெங்கெல்லாம் பாகுபாடு காட்டி கொண்டிருக்கின்றோம். அப்ப அதை நாம தெரிந்து கொள்வதற்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு. அப்படி இந்த தெரிந்து நாள்ல கொண்டு அதை திருத்திக் கொள்ளணும், அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கான நம்ம ஒரு வாய்ப்பு. தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அது தவறுதான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அப்ப அந்த தவறை தெரிந்து கொண்ட பிறகு அதை திருத்திக் கொள்வதுதான் அடுத்த வழி. அப்போ முதல் விஷயம், நம்ம நமக்கே தெரியாம எங்க பாகுபாடு காட்டுறோம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய குடும்பங்கள்ல குழந்தை வளர்ப்புல, வீடுகள குழந்தை வளர்ப்பில் மட்டும் இல்ல, எல்லா சூழலிலும் குடும்பத்திற்குள்ள ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு பாகுபாடு இருக்கு. ஒரு ஆண் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் அதே அளவுக்கு பெண் குழந்தைக்கு கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டா இல்லை. இல்ல. சில இடங்கள்ல அப்படியே நேர்மாறாம என்ன பண்ண நடக்கும், பெண் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் ஆண் குழந்தைக்கு கொடுக்கப்படாமலும் இருக்கலாம். இன்னொன்னு, வீட்டுல வந்து ஆண் குழந்தையோ இல்ல ஒரு ஆண் நபரோ சொல்லக்கூடிய விஷயத்துக்கு என்ன மதிப்பு அதிகமா கொடுப்பாங்க. அதே வேளையில ஒரு பெண் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனைக்கோ இல்ல பெண் சொல்லக்கூடிய ஒரு அந்த சிந்தனைக்கோ வாய்ஸ்க்கு வந்து எந்த ஒரு மதிப்புமே என்ன பண்ணாது, இருக்காது. ஸோ அப்போ இந்த ஒரு பாகுபாடு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல இருந்தே பெற்றோர்கள் நம்ம எல்லா பிள்ளைகளும் நான் சமமா தான் அன்பு செய்யறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அப்பா அம்மாக்களுக்கு ஒருவேளை அந்த ஆண் குழந்தை மீதான ஒரு பாசம் அதிகமாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம், இந்த ஆண் குழந்தை தான் என்னுடைய குழந்தை, பெண் குழந்தை வந்து இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடிய குழந்தை, வாரிசு. ஆண் குழந்தை தான் வாரிசு, பெண் குழந்தை இன்னொரு வீட்டுக்கு போவாங்க. இல்ல அது வந்து முற்றிலும் ஒரு தவறான ஒரு எண்ணம். statement, கண்டிப்பா வந்து அதாவது நம்ம குழந்தைகிட்ட என்ன பண்ணக்கூடாது, சொல்லி வளர்க்கக்கூடாது. குறிப்பா பெண் குழந்தைய சொல்றப்ப சொல்லுவாங்க, இன்னொரு வீட்டுக்கு போய் வர போற குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாம் அவங்க வீடு தான். அது திருமணம் முடிந்த பிறகு அந்த பெண்ணிற்கும் அந்த குடும்பத்திற்கும் இருக்கக்கூடிய உறவு அற்று போகிறது அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழல்ல என்ன பண்றாங்க, கணவனுடைய வீட்டில் போய் வாழக்கூடிய சூழல், சில நேரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அதையும் தவிர்த்து தனியாக வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லி எப்படியோ மாறிக்கொண்டே வருகிறது இந்த உலகம். இதை சொல்லும்போது ஒரு திரைப்படத்துல பார்த்த ஒரு காணொலி காட்சி, ஒரு திருமணம் நடக்கிறதுக்கான வரன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பெண் வீட்டில் உட்காந்து பெண் பார்க்க வந்திருப்பாங்க மாப்பிள்ளை வீட்டார். அப்போ மாப்பிள்ளை வீட்டார் வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து பையனுக்கு இத்தனை சவரன் நகை போடணும், இவ்வளோ பணம் ரொக்கம் கொடுக்கணும், இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பெண் வீட்டில் செய்யக்கூடிய சூழல் இருக்காது. அப்போ அந்த மணப்பெண் வந்து சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பேசலாம் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு போய் நானே பேசுகிறேன், நீங்கள் என்ன 50 லட்ச ரூபா பணம் கேட்குறீங்களா, 50,000 ரூபா பணம் கேட்குறீங்களா, என்ன பண்ணுறேன் 1 லட்ச ரூபாய் என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துட்றேன், ரொக்கமாக 1 லட்சம் இல்லை 5 லட்சம் கூட என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி வீடு நீங்கள் வந்து 2 BHK இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க, அதெல்லாம் இந்த காலத்தில் எப்படிங்க செட் ஆகும், நம்ம வந்து நல்ல ஒரு 4 BHK நல்ல பெரிய ஒரு ஆடம்பரமான வீடாகவே நாங்கள் வாங்கி கொடுத்துருந்தோம். அப்புறம் நீங்களே சொன்னீங்க கல்யாண செலவு எங்களே பார்த்துக்க சொல்லி, அந்த கல்யாண செலவு எல்லாமே நாங்களே என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக எல்லா செலவையும் நாங்களே என்ன பண்ணிக்கிறோம் பார்த்துக்கணும். மாப்பிள்ளை வீட்டாருக்கு பயங்கர சந்தோஷம், ஆஹா இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே அது பண்ணுவோம். எனக்கு எனக்கு ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் இருக்குது, அதை மட்டும் என்ன பண்ணணும் கேட்கணும், என்ன சொல்லுமா, கல்யாண மேடையில் வந்து உங்கள் பையன் தாலி கட்டுறதுக்கு போல நான் என்ன பண்ணுவாங்க தாலி கட்டுவேன். ஸோ அப்போ இது வந்து அவங்களால என்ன பண்ண ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த சூழல். பட் ஆனால் அதுதான் சரியான ஒரு கேள்வியும் கூட. அப்போ இந்த பாகுபாடு ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடு, அது குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி, நாம் தெரிந்தோ தெரியாமலோ காட்டிக்கொண்டே இருக்கிறோம். அது முற்றிலும் தவறு. கண்டிப்பா இந்த பாகுபாடு இன்றி ஒரு உலகம் உருவாக்க வேண்டும் என்றுதான் நம்ம எல்லாருடைய ஆவலும். ஸோ அப்படிப்பட்டதுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இந்த தளத்துல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம், படத்தை பத்தி பார்க்கலாம்.
ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக, எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக, எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக, எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக, எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக, எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக, எங்கள் மீது இருப்பதாக. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறை ஆசிரோடு இந்த நாளிலே நாம் பயணிப்பதற்காக இந்த தினம் ஒரு திருப்பாடலில் 33வது அதிகாரம் 4-5, 18 முதல் 22 வரை இருக்கக்கூடிய இந்த வசனங்களை தியானிக்கவிருக்கின்றோம். இந்த திருப்பாடல் ஒரு புகழ்ச்சி பாடலாக இருக்கிறது. அதே போல தாவீது அரசனுடைய காலத்தை சார்ந்ததாகவும் இது கருதப்படுகின்றது. இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் பெற்ற அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. அதே போல பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற நிகழ்வையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையிலே இந்த திருப்பாடல் ஒரு நம்பிக்கைக்கும் ஒரு மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறது. இந்த பாடலில் ஆண்டவருடைய வாக்கில், அந்த இறை வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த நம்பிக்கை, அதே போல அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, ஆண்டவர் வாக்களித்தது நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்கின்ற அந்த உண்மை அனுபவம் மக்களுக்கு மிகவும் ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே மக்களுடைய அந்த பலவீனங்களை எடுத்துரைக்கின்ற பொழுது அதன் மத்தியிலும் ஆண்டவர் அவர்களை வழி நடத்துகின்றார், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றார், நல்வழியில் அவர்கள் வழி நடத்தப்பட்டார்கள் என்பதை எடுத்து கூறக்கூடிய திருப்பாடலாகவும் இருக்கிறது.
இந்த விதத்திலே கத்தோலிக்க விசுவாசம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த திருப்பாடலை ஒரு தெய்வ நம்பிக்கைக்குரிய அந்த திருப்பாடலாக பார்க்கிறது. அது மட்டுமல்லாமல் இது ஒரு இறை இரக்கத்தின் பாடலாகவும் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தை என்று பார்க்கின்ற பொழுது அந்த உண்மை தன்மை பார்க்கின்றோம். கடவுள் மக்களுக்கு நன்மை செய்வேன் என்கின்ற அந்த வார்த்தையை அவர் சொல்லுகின்றார். அதே போல அந்த நன்மை தன்மைக்கு ஏற்ப அவர் தனது வாக்கை அவர் காத்து கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே கடவுள் மக்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்கு தத்தங்களையும் அவர் கையாளக்கூடியவராக இருக்கின்றார். அந்த வாக்கு தத்தங்களின் வழியாக நிறைவை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக அர்ப்பணிப்பதன் மூலமாக இதோ கடவுளது திட்டத்தை நான் ஏற்று செயல்படுத்துவதற்காக வந்திருக்கின்றேன், எனவே என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றேன் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். குறிப்பாக இந்த தப காலத்திலே பயணிக்கக்கூடிய நமக்கு கிறிஸ்துவனுடைய அந்த முழு அர்ப்பணம் எதை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பரிபூரண பலனை நிறைவை கொடுக்கக்கூடியவராக கடவுள் இருக்கின்றார் என்பதை தான் இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அதே போல இறை வசனங்களிலே பார்க்கின்றோம். அந்த 18 22 வரை இருக்கக்கூடிய அந்த இறை வசனங்கள் நமக்கு அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படை கடவுளிடத்திலிருந்து வருகிறது. அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படைக்கு தேவையானது வேண்டுதல் என்பதை சுட்டி காட்டுகின்றது. அப்படி என்றால் மக்கள் அரசர்களையோ அல்லது அந்த அரசர்களுடைய ஆயுதங்கள் அல்லது அந்த கூட்டு முயற்சிகள் அல்லது அவர்களுடைய படை பலன்கள் இவற்றையெல்லாம் நம்பாமல் கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவேதான் சொல்லுகின்ற பொழுது நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார் என்பதை சுட்டி காட்டுகிறது. அப்படி என்றால் ஆண்டவரை நம்பி இருக்கின்ற பொழுது அவர் எல்லாவித பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அந்த பாதுகாப்பை கொடுக்கின்ற பொழுது நாம் கடவுளை நோக்கியவர்களாக இருக்கின்றோம். கடவுள் அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்துகின்றார் என்பதையும் சுட்டி காட்டுகின்றது. உம்மையே நாங்கள் நம்பி இருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அப்படி என்றால் ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், எனவே உமது பேரன்பு எங்கள் மேல் என்றும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுதலாகவும் அமைகின்றது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில் நம்பிக்கை என்ற குணத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதே போல இவ்வசனங்களை தியானிக்கின்ற பொழுது அந்த கடவுளது வார்த்தை என்பது உண்மையானது, அது மட்டுமல்லாமல் அது நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மனிதனுடைய பலவீனத்திலிருந்து அது மீட்டெடுத்து ஒரு நிறை மகிழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சுட்டி காட்டுகின்றது. இந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவத்தை நாம் அடிப்படையாக கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு முழுமை பெறக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. அதே போல நம்பிக்கைக்கு செல்லும் பாதையாகவும் இதோ அந்த மனித ஆற்றலில் இருந்து தெய்வ பரிணாமத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரனே சகோதரியே, இதோ இந்த திருப்பாடலின் வழியாக இந்த திருப்பாடலை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு நிறை மகிழ்வை கொடுக்கின்றார், உள்ளத்திற்கு தேவையான அமைதியை கொடுக்கின்றார், ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற பொழுது இதோ கடவுள் என்றுமே என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த அனுபவத்தை இந்த நாளிலே நாம் பெறுவதற்கு தயாராக இருக்கின்றோமா? அந்த அனுபவத்தை பெறுவதற்காக இந்த தப காலத்தை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? அந்த அனுபவத்தை பெறுவதற்காக இறைவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக ஆழமாக தெரிந்து கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றோமா என்பதை நாம் சிந்திப்போம். எனவே இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் தாமே நமக்கு தேவையான அனைத்து நலன்களையும் தர வேண்டும் என்பதற்காக நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இரக்கம் மிகுந்த எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் எங்களே உம்மிடத்திலே அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவரே உமது அருள் இரக்கம் என்றும் எங்களுக்கு இருக்கின்றது. நீர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கின்றீர். எனவே நாங்கள் எங்களது வாழ்க்கையில் செயல்படக்கூடிய ஒவ்வொரு தருணத்திலும் உமது இறை வார்த்தை எங்களை வழிநடத்துகின்றது என்பதை உணர்ந்தவர்களாக உமது வார்த்தையில் நாங்கள் ஆழ்ந்த விசுவாசம் கொண்டு இந்த நாட்களிலே பயணிப்பதற்கு தேவையான அனைத்து நலன்களையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம்.
அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டேல. இந்த பாகுபாடு என்னையும் அறியாமல் என் குடும்பங்களிலோ நான் வாழக்கூடிய சமுதாயத்திலோ நான் என்னெல்லாம் பாகுபாடு காட்டிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதுல அடுத்ததான் நம்ம என்ன பாகுபாடு காட்டுறோம். நம்ம ஒவ்வொரு செயலுமே ஒரு கண்ணோட்டத்தை பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி இதை வந்து நான் இப்படி பார்க்கவே இல்லை, இதை போய் பாகுபாடுன்றீங்களே அப்படின்னா, ஆமா இதுவும் பாகுபாடு தான், நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோம் தெரிந்தும் தெரியாமலும் அப்படின்றதுதான். அந்த வகையில வீட்லயும் சரி பள்ளிகளிலும் சரி இப்படி ஒரு வித்தியாசம் பார்ப்போம். அதாவது இவங்க நல்லா படிக்கிறாங்க, இவன் பாரு நல்லாவே படிக்க மாட்டான், இவன் வந்து ஒரு டாப் ஸ்டூடெண்டா இருக்க, ஒரு புவர் ஸ்டூடெண்டா இருக்கு. இதுவே வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அக்கா பாரு நல்லா படிச்சு அவன் ஒரு பெரிய இடத்துல இருக்கா, நீ என்ன இப்படி இருக்க, ஒண்ணுத்துக்கும் உதவாம இருக்கே. இந்த வேறுபாடு, இந்த ஒப்பிட்டு பார்ப்பது, இது எல்லாமே பாகுபாடு அப்படின்ற லிஸ்ட்ல தான் வரும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த குழந்தைய இளைய குழந்தையோட, இல்ல இளைய குழந்தைய மூத்த குழந்தையோட, இல்ல ஆண் குழந்தைய பெண் குழந்தையோட, பெண் குழந்தை ஆண் குழந்தையோட ஒப்பிட்டு பார்ப்பது அப்படிங்கிறதே பாகுபாடு காட்டக்கூடிய ஒன்றுதான். ஒரு அழகாக நீந்தக்கூடிய ஒரு குழந்தைய போய் நீங்க நல்லா ஓடக்கூடிய குழந்தை கூட எப்படி நீங்க கம்பேர் பண்ணுவீங்க? ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிதான் இருக்குது. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம சொல்றப்ப என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு படம் வந்து சமூக வலைதளத்தில் பார்த்தது. ஒரு யானை, ஒரு குரங்கு, ஒரு மானு, ஒரு முயல் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட விலங்குகள். இவங்க எல்லாருக்கும் என்ன ஒரு காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மலை ஏறணும், விரைவாக மலை ஏறணும். இதுல யாரு யானையால எப்படி ஏற முடியும்? சோ யானையால நீங்க எவ்வளவு வலுவை தூக்க சொன்னா ஈஸியா தூக்கிறோம். அதே ஒரு குரங்கு போய் அவ்வளவு பெரிய வலுவை தூக்க சொன்ன அப்படின்னு கேட்டா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குழந்தைகளும் தனித்துவம் வாய்ந்தவர்கள், தனித்திறமை வாய்ந்தவர்கள். அப்போ அதை இன்னொரு குழந்தையோடு ஒப்பிட்டு பேசுதல் அப்படிங்கிறதே பெரிய பாகுபாடு தான். இது வரைக்கும் நான் அதை தெரியாம செஞ்சுட்டேன், இது ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு தெரியாம அப்படின்னா இனி அதை திருத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மார்ச் 1 புனித ஆல்பின். பிரான்ஸ் நாட்டின் பிரிட்டானி நகரில் உள்ள வியானஸ் என்ற இடத்தில் கிபி 469 ஆண்டு பிறந்தார் ஆல்பின். இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் பிறந்த இவர் சிறுவயது முதல் ஆண்டவரிடம் விசுவாசம் கொண்டு தன் நண்பர்களுக்கும் மக்களுக்கும் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்தார். தன் வாழ்வினை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இறைப்பணிகளை செய்ய விரும்பிய ஆல்பின் தனது 20வது வயதில் துறவற வாழ்வினை மேற்கொண்டு அருட்குருவானார். மக்களுக்கும் தன் சக குருக்களுக்கும் உதவிகள் செய்து அவர்களின் ஆன்மீக வாழ்விற்கு வழிகாட்டிய அருட்தந்தை ஆல்பின் கிபி 504 ஆண்டு முதல் 529 ஆண்டுகள் வரை தன் துறவு மடத்தின் தலைவராக இருந்தார். துறவறம் என்பது உலகினை துறப்பது அல்ல, தன்னை துறப்பது என்று தன் சக குருக்களிடம் அறிவுறுத்திய அருட்தந்தை ஆல்பின் துறவிகள் மக்களிடம் நல்லுறவு கொண்டு அவர்களின் முன்னேற்றத்திற்கு உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் விதவைகளுக்கும் அடைக்கலம் அளித்து இறைப்பணிகளை செய்த இவர் திருச்சபையினால் கிபி 529 ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் ஆங்கஸ் நகரின் ஆயராக உயர்த்தப்பட்டார். ஒழுங்கற்ற திருமணங்களை ஒழுங்குபடுத்தி குடும்பங்களை நல்வழிப்படுத்திய ஆயர் ஆல்பின் உடல் நலிவுற்று கிபி 549 ஆண்டு மார்ச் 1 நாள் இறைவனடி சேர்ந்தார். அடிமைகளையும் ஆதரவற்றவர்களையும் ஆதரித்து சிறை கைதிகளின் வாழ்விற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஆயர் ஆல்பினை திருச்சபை புனிதராக உயர்த்தியது. புனித ஆல்பின் திருவிழாவினை கொண்டாடி மகிழ்கின்ற நாம் சிறையில் வாழுகின்ற மக்களுக்காகவும் அவர்களது குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். பாகுபாடு அது இல்லாமல் நம்மளுடைய ஒரு உலகம் இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம அதை எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் எந்த கண்ணோட்டத்தோட அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் தெரிந்தும் தெரியாமல் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன? ஸோ அடுத்தது நம்ம தெரியாமல் எங்கே இந்த பாகுபாடு காட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே குழந்தை வளர்ப்பில் ஒரு குழந்தையோட டேலண்ட் ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்வதும், இன்னொருடைய குழந்தையோட டேலண்ட்டை வந்து பெரிய ஒரு பொருட்டாவே என்ன பண்றது மதிக்காமல்
இருப்பதும் தான். அப்படிங்கிறது. இப்போ நம்ம பெரும்பாலான பெற்றோருடைய விஷயம் என்ன அப்படின்னா, என் குழந்தை படிப்புல டாப்பா வரணும், குழந்தை படிப்புல அப்படி ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் விருப்பப்படுறாங்க. ஏன் அதே என்னுடைய குழந்தை ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்டா இருக்கணும், ஏன் என்னுடைய குழந்தை ஒரு சோசியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ்ல முன்னாடி நிக்கணும் அப்படின்னு ஏன் விருப்பப்பட மாட்டேங்கும் அப்படின்னா, அந்த குழந்தை படிச்சிச்சு வேலைக்கு போச்சு நாளைக்கு சம்பாதிச்சுன்னா நம்ம பெற்றோர்களுக்கு என்னது ஆதாயம். அதுல வந்து என் குழந்தையோட படிப்புல நான் அக்கறை செலுத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம நேர்பட சொன்னாலும் கூட மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு சுயநலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சுச்சுன்னா நாளைக்கு யாரும் நல்லா பாத்துக்கும், என்னை நல்லா பாத்துக்கும் அப்படிங்கிறது. அது பாத்துக்குதோ இல்லையா அது ரெண்டாவது விஷயம். அதனுடைய காலகட்டத்தில் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இருக்கக்கூடிய ஒரு சுயநலம். அதே நீங்க ஸ்போர்ட்ஸ்ல விட்டா அந்த ஸ்போர்ட்ஸ்ல அது மோதணும் முட்டி ஜெயிப்பதற்கு பலரோடு போட்டி போட்டு வர்றதுக்கு அது மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஒரு ஃபீல்டா இருக்கும். சோசியல் சர்வீஸ்ல நம்ம குழந்தைகளை நம்ம அனுமதிச்சோம் அப்படின்னா அதுல பெரிய இன்கம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்ப இதனால எனக்கு எந்த ஆதாயமும் இல்லை. அப்ப அதனால என் குழந்தைய நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். ஸோ அப்போ இது நம்ம இப்படி இருக்கக்கூடியதுனால ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை பயங்கரமா சோசியல் சர்வீஸ்ல பயங்கர இன்வால்வ்டா இருக்குது, எல்லா பொதுநல விஷயத்திலையும் முன்னாடி நிற்குதுன்னா அந்த குழந்தை ஜெயிச்சாலோ அது குழந்தை ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் அது பெருசா என்ன பண்ண மாட்டோம், பாராட்ட மாட்டோம். அதே வேளையில நான் இது நம்ம வீடுகளே சில நேரம் சொல்லுவாங்க, ஒரு ஃபாதர் வந்து வீடு சந்திக்க போயிருந்தாராம். வீடு சந்திக்க போயிருக்கையில வந்து ஒரு 3 குழந்தைங்க 3 பசங்க அங்கே இருந்தாங்களா. அப்போ சொன்னாங்க 3 பசங்க இருக்கிறாங்க, ஒரு பையனை என்ன பண்ணுங்க ஃபாதரா அனுப்புங்க அப்படின்னா. உடனே அவங்க மூத்த பையனை ஃபாதரா அனுப்புங்களா, ஐயோ அவன் செமையா படிப்பான், அவனை எப்படி ஃபாதரா அனுப்புறது, அவன் நல்லா படிச்சு அவன் வெளிநாடு பிளான்ல இருக்கிறான். சரி அப்போ நடு பையனை என்ன பண்ணுங்க ஃபாதரா அனுப்புங்க. இல்லைங்க அவன் ஸ்போர்ட்ஸ்லாம் சூப்பரா இருக்கிறான், கிரிக்கெட்லாம் செமையா விளாட்றான், அவன் ஸ்போர்ட்ஸ்ல அப்படியே அவனை விட்டுலான்னு இருக்கிறோம். சரி அப்போ கடைசி அவனை வேணா ஃபாதரா கூப்பிட்டுக்கலாம். ஏன் அவன் என்ன பண்றான், வீட்டில் ஒண்ணுமே பண்ணாம சும்மா தான் இருக்கிறான். இதுவே எனது ஒரு மிகப்பெரிய பாகுபாடு. ஒரு நகைச்சுவைக்காக ஒரு அர்த்தம் தேச கதையாக இருந்தாலும் கூட அங்க என்னன்னா இந்த மாதிரியான டேலண்ட்டை வச்சு குழந்தைகளை மதிப்பிடுது கூடாது. அது மிகப்பெரிய தவறு. அது செய்யாமல் இருப்போம். இன்னும் தொடர்ந்தும் பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாறு வேடத்தில் அரசர் நகர்வலம் போனார். பாதுகாப்பாக அவருக்கு பின்னால் மெய் காப்பாளர்களும் மாறு வேடத்திலே போய்கொண்டிருந்தார்கள். நகருக்கு வெளியே போய்கொண்டிருந்த போது எதிர்பாராத ஒரு நேரத்திலே அது நடந்து விட்டது. கடிநாய் ஒன்று ஓடி வந்த வேகத்திலேயே நொடிப்பொழுதில் அரசனை கடித்து குதறிவிட்டது. கூக்குரல் கேட்டு மெய்க்காவலர்கள் ஓடி வந்து அரசனை காப்பாற்ற முயல, அதுக்குள் வீட்டுக்காரர் ஓடி வந்து நாயை கட்டி போட்டு விட்டான். கடித்தது மாறு வேட அரசனை என்று உணர்ந்தவன் நடுங்கி போய் நின்றான். நாயை கொல்ல கிளம்பிய மெய்காப்பாளர்களை தடுத்து நிறுத்தி வீட்டுக்காரனை பார்த்து ஆணையிட்டு விட்டார். கடித்த அந்த கடியிலே அரசர், இதோ பார், விடிவதற்குள் இந்த நாயை நீ கொல்ல வேண்டும், உனது நாயை நீ கொல்ல வேண்டும். இந்த நாயை நீ எப்படி கொல்லுகிறாயோ அதேபோல் கடிநாய் வளர்த்த உன்னையும் கொல்லுவேன், ஆணையிட்டு விட்டு போய்விட்டார். யோசித்தான் வீட்டுக்காரன், விடிய விடிய யோசித்தான் வீட்டுக்காரன், கல்லால் அடித்து கொள்ளலாமா? அதே போல அரசன் கல்லால் அடித்து கொள்வானே. கத்தியால் குத்தி, அதே போல அரசனும் கத்தியால் குத்தி. நீரில் முக்கி, அதே போல அரசனும் நீரிலே முக்கி. விடிய விடிய யோசித்தான். யோசித்தவனுக்கு விட்ட விடியால கோழி கூப்பிடுறப்போ ஒரு யோசனை வந்துச்சு. அப்படியே நாயை கொன்னு போட்டுட்டு அரசனிடம் போய் நின்றான். இவனை கொன்று போடுங்கள், நாயை இவன் எப்படி கொன்றானோ அதே போல கொன்று போடுங்கள் என்று அரசன் ஆணையிட அவனிடம் விசாரித்த மெய் காப்பாளர்கள் முகம் வாடினார்கள், திகைத்து நின்றார்கள். அரசே, இவன் அந்த நாயை எப்படி கொன்றானோ அதேபோல் இவனை நாம் கொல்ல முடியாது அரசே. ஏன் 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 கொல்ல முடியாது என்று கத்திய அரசனிடம் போய் காதிலே அதை கிசுகிசுத்தார்கள். கேட்ட அரசரும் வெகுபலமாய் சிரித்து விட்டார். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, அவன் அந்த நாய எப்படி கொன்றதால் தப்பித்தான், எப்படி கொன்றான்? என்ன தெரியலையா? யோசிங்க. கதையா கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? நிறைய படித்து மூளையை குறைவாக பயன்படுத்துபவர் சிந்தனை என்ற சோம்பலிலே விழுகிறார் என்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இதோ மூப்பு எய்தி கொண்டிருக்கும் மனிதருக்கு முத்தாய்ப்பான செய்தி ஒன்று. மூளையால் புது செல்களை உற்பத்தி செய்ய முடியும், நினைவாற்றலையும் சிந்தனை திறனையும் மேம்படுத்த முடியும், வயது வரம்பு இன்றி.
அறிவாளிகளின் மூளைத்திறன் மெய் மறந்த சிந்தனையால் அமைக்கப்படும் கூடாரம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், துப்பாக்கிகளுக்கும் துர்ப்புத்திக்காரர்களுக்கும் மூளை கிடையாது. எந்த முடிவை எடுத்தாலும் மூளை சொல்வதை கேள். மனசை கேட்டு குழப்பிக் கொள்ளாதே. மனசுக்கு ஆசைப்படத்தான் தெரியும், மூளைக்குத்தான் சிந்திக்க தெரியும். அடுத்தவர் சொல்வதை செய்வதை நம்பி இப்படித்தான் என்று செய்ய ஆரம்பித்து விடாதீர்கள். அப்படி செய்வதாக இருந்தால் பிறகு நமக்கு எதற்கு நமக்கானதொரு மூளை? சரி சரி, அதையெல்லாம் விடுங்க. அந்த நாயை எப்படி கொன்னான்? அதேபோல் அரசன் அவனை கொல்ல முடியாமல் எப்படி தப்பித்தான்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? தெரியலையா? சரி சொல்றேன். அவன் தன்னோட அந்த நாயை வாழை இருக்க பிடிச்சுக்கிட்டு அப்படியே கல்லு மேல அடிச்சே கொன்னான். அதே மாதிரி அரசன் இவனை அடிச்சு கொள்ள முடியுமா? எப்படி? நம்மாளு மூளை. அதாங்க ஊரக கதை. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம் டிஸ்கிரிமினேஷன் டேல இந்தந்த விஷயத்துலலாம் நமக்கே தெரியாம நம்ம பாகுபாடு காட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா இது எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, எந்த குழந்தை, அதாவது எந்த ஆள் வந்து யார் வந்து நிறைய அதிகமா சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கான மதிப்பு தனியா இருக்கும். சம்பாத்தியமே இல்லாம சில முயற்சிகளுக்காக வீட்டுல இருப்பாங்க, அவங்களோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும். இதுலயே அவங்களுடைய பாகுபாடு அப்படின்றது தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நடிகர் எஸ்.ஜே. சூர்யா வந்து சொல்லியிருப்பாரு, நீங்க வந்து இந்த மாதிரி நடிக்கல, நம்ம வந்து சம்பாதிக்கல அப்படின்னா இந்த ஒரு டம்ளர் இப்படி எடுத்து வச்சா கூட அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய ஊதியம்ன்றது ஒரு பெரிய விஷயம், அதை வச்சுதான் நம்மளை மதிப்பிடுறாங்க அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு பார்வையும் கண்ணோட்டமும் பாகுபாடு தான் குறிக்கும். நிச்சயம். ஏன்னா அந்த வீடுகளிலே பார்க்கலாம். எனக்கு ஒரு சிறுகதையினுடைய கடைசி வரிகள் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பையனுடைய கண்ணோட்டத்தில் அந்த சிறுகதை போகும். அப்போ அதனுடைய கடைசி வரிகள் என்ன இருக்குன்னா, கல்யாண வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் வந்திருப்பாங்க. ஸோ எனக்கு மிக அந்த பையனுடைய வரிகள் இப்படிதான் இருக்கும். எனக்கு மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. 7-8 பேருந்துகள் கடந்து பல நீண்ட தூர பயணம் செய்து திருமணத்திற்கு முன்னதாகவே வந்த சித்தப்பாவை விட திருமணத்திற்கு 5 நிமிடங்களுக்கு முன்னதாக வந்து காரில் வந்த பெரியப்பாவை என் அப்பா விழுந்து விழுந்து கவனிப்பது எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அப்போ அந்த ஒரே வரிகள்ல அந்த ஒட்டுமொத்த சிறுகதை என்ன முடிஞ்சிடும். அப்போ அவர் வசதி இல்லாம எவ்வளவு முன்ன பின்ன டிராவல் பண்ணணும், கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லி அதுல நெருக்கடியில வந்து முந்தின நாளே வந்து சொந்த பந்தம் முக்கியம் அப்படின்னு வந்து நின்று ஒரு சித்தப்பாவை காட்டிலும் 5 நிமிடங்களுக்கு முன்னாடி பரபரப்பாக கார்ல வந்து இறங்கினா அந்த பெரியப்பாவை அப்பா விழுந்து விழுந்து கவனிக்கிறதுல, அப்ப இதுதான் வீட்டுல யாரு அதிகமா பொருள் ஈட்டுகிறார்கள், அப்ப யார் அதிகமா காசு வச்சிருக்கிறா, அதை வைத்து அவர்களை அந்த காசு அப்படிங்கறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் பீஸ் ஆஃப் பேப்பர். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாம போயிடும். ஒரு கட்டத்துல அது உருவாக்க தெரியல அவங்களால, அப்படி அதை பயன்படுத்த தெரியல அப்படின்னா அதை இழந்து விடுகின்ற பொழுது பயங்கர உச்சத்துல இருந்தாலும் சரி அவங்க அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவாங்க, கீழே வர முடியாது. அப்ப அந்த நேரத்துல அவர்களை சுற்றி இருப்பார்கள், அது போல சுற்றி இருப்பார்களான்னு கேட்டா தெரியல. ஸோ அப்போ இந்த பாகுபாடு, பொருள் ஈட்டக்கூடிய நபர் இல்ல பணம் வைத்திருக்கக்கூடிய நபர், இவர்களை மையப்படுத்தியே நாம் அவர்களை ஃபோக்கஸ் பண்றோம், மற்றவங்களை கவனிக்காம விட்டுறோம் அப்படின்னா நான் மிகப்பெரிய பாகுபாடு காட்டக்கூடிய ஒருவனாக இருக்கிறேன். அதை திருத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருத்திக் கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். பார்த்து பகுதி அக்பர் சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். ஓகே. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். 0 டிஸ்கிரிமினேஷன் டேல பாகுபாடு இல்லாமல் வாழ வேண்டும். நம்மையும் அறியாமல் ஒரு சில இடங்களில் நம்ம பாகுபாடு காட்டிட்டு இருக்கிறோம். அது என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அது அடுத்ததான் என்ன சொல்றாங்க? வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு செயல். இதை வந்து நிறையவே நம்ம பார்த்துருப்போம். ஆனா இத்தனை நாள இது வந்து ஒரு பாகுபாடுக்குரிய செயலா அப்படின்றது இப்பதான் எனக்கே தெரியுது. என்ன அப்படின்னா, வீட்டுல ஒரு குழந்தைங்க இருக்காங்க, அண்ணன் தம்பிங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறோம், ஒரு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்குறோம்னா அது 2 பேருக்குமே பிடிச்சிருக்கும், 2 பேரும் அது விளையாடுறதுக்கு விருப்பப்படுவாங்க. அது ஒருத்தர் எடுக்கிறப்போ இன்னொருத்தவங்க ரொம்ப அடம் பிடிப்பாங்க இல்லையா? அப்ப அந்த நேரத்துல போயிட்டு அண்ணா வந்து பாவம் அழுகுறாங்க, ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, நீ அண்ணாக்கு கொடுத்துரு, நம்ம வேற ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு அதை ஃபேவர் பண்ணிட்டு இன்னொரு குழந்தை அதை விட்டு கொடுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? இதுவும் பாகுபாடுதான். கண்டிப்பா இது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது என்னங்க பாகுபாடு, அந்த குழந்தை அழுகுது என்னங்க பண்ண சொல்றீங்க அப்படின்னா, உண்மையாக நேர்பட உறுதியாக சொல்ல வேண்டும். ஏன்னா அது முற்றிலுமாக அது பாகுபாடு, அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதனால உறுதியாவே நான் அதை சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இது பெரும்பாலும் அண்ணன் அழுகிறான் தம்பி கொடுத்துருன்னு சொல்வதை காட்டிலும், தம்பி அழுகிறான் பாரு, சின்ன பையன் தானே, நீ பெரிய பையன் தானே, மூத்த பையன் விட்டு கொடுத்தா என்னவா அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள்ல நானே நிறைய எங்களோட ஃபேமிலியில் நான் பார்த்துருக்கேன். எங்க வீட்டில் ஏதாவது நான் பார்த்தேன் அப்படின்னா நம்ம அதை சத்தம் போடுவேன்.
குறிப்பாக ஏதாவது ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கிட்டு வருவோம். அப்போ கடையில் இருக்கிறப்ப என்ன ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குறப்ப ஆளாளுக்கு ஒன்று சூஸ் பண்ணிடுவாங்க. வீட்டில் வந்து சாப்பிட்றப்ப அந்த பெரிய பிள்ளை என்ன சாப்பிடுதோ அதான் அந்த ரெண்டாவது பிள்ளை என்ன பண்ணா எனக்கு அதான் வேணும்னு கேட்கும். உடனே அடிச்சு அடம்பிடிக்க ஆரம்பிக்கும். அழுதுனா எவ்வளோ நேரம் அழுதுட்டு எனக்கு பற்றி கவலையே கிடையாது. நீ வந்து அதை பிடுங்கி தான் சாப்பிடணுங்கிற ஒரு தேவை கிடையாது. நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்றோம், ஐயோ அழுகுறானே சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அதை சொல்லும்போது ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தது, 2ஆம் குழந்தை தாய்மடியில் படுத்து உறங்க துவங்கிய அந்த நாளிலிருந்து தனித்து உறங்க துவங்கிய அந்த மூத்த குழந்தையின் தியாகம் அங்கிருந்தே தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ என்னன்னா இது பல நேரங்களில் வீடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இவன் கேட்பான், இவன் அழுதுருவான், இவன் அடம் பிடிப்பான் அப்படின்னு ஆண் குழந்தைகிட்ட இருந்து பெண் குழந்தைக்கோ இல்லை பெண் குழந்தைகிட்ட இருந்து ஆண் குழந்தைக்கு ஏதோ ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து ஒருத்தரை ரொம்ப அதிகமாக ட்ரீட் பண்றதுக்காக அது நம்மையும் தெரியாம செய்யக்கூடிய விஷயம். நான் தெரிஞ்சு செய்யறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ இது வந்து ஒரு பாகுபாடான விஷயம். அந்த இடத்துல அந்த 2வது குழந்தை அடம் பிடிச்சு அழுகுதா அலட்டும். அந்த குழந்தைக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டும்னா, அடம் பிடிச்சா அந்த வீட்டில் எதுவுமே கிடைக்காதுப்பா நமக்கு. ஸோ அப்போ நம்ம அடம் பிடிக்க கூடாது அப்படிங்கறத என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம என்ன பண்றோம், அதை அழுது அடம் பிடிக்க ஆரம்பிச்ச உடனே கொடுத்து பழகுகின்ற பொழுது அப்போ அடம் பிடித்தால் எல்லாம் கிடைத்து விடுங்கிற ஒரு பாடத்தை என்ன பண்றோம், கற்றுக் கொடுக்கின்றோம். நீ அழுதாலும் சரி, ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, 2 நாள் சாப்பிடாம இருந்தாலும் சரி, 3 நாள் எங்க வீட்டிலலாம் சின்ன வயசுல ஏதாவது கோவப்பட்டு சாப்பிடாம இருந்தா எங்க வீட்டிலலாம் பெருசா கவனிக்க மாட்டாங்க. 2 தடவை சொல்லி பார்ப்பாங்க சாப்பிட்றான்னு, 3ஆவது அவன் பசிச்சா அவனே திம்பான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ அப்படி விட போய் தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த பசி தாங்காம இருப்போம். ஒருவேளை ஐயோ பிள்ளை சாப்பிடாம இருக்கு அப்படின்னு நம்ம இன்னும் கூட கொஞ்சம் என்ன பண்ணிருப்போம், அடம் பிடிச்சிருப்போம். ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுல இதுவரைக்கும் நமக்கே தெரியாம ஒரு பாகுபாடு காட்டியிருந்தாலும் கூட இன்று முதல் அதில் ஒரு மாற்றம் காண்போம். கண்டிப்பா மாற்றம் காண்போம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல்வாழ்த்துகள், நன்றி. இன்று திரிகடுகத்தின் 7ஆம் செய்யுளுள் நுழைகிறோம். ஊமை கண்ட கனவு. வாழை மீன் உள்ளல் தலைப்படலும் ஆள் அல்லான் செல்வக் குடியுள்ள பிறத்தலும் பல் அவையுள் அஞ்சுவான் கற்ற அருநூலும் இம்மூன்றும் துஞ்சு ஊமன் கண்ட கனா. துஞ்சு ஊமன் கண்ட கனா, உறங்கும் ஊமையன் கண்ட கனவுகள். அவற்றுள் ஒன்று வாழை மீன் உள்ளல் தலைப்படல். வாழை மீன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது என்ன உள்ளல். உள்ளல் என்றால் உள்ளான் என்கிற ஒரு பறவை. அது எப்படி இருக்கிறது என்று ஓரளவுக்கு நண்பரோடு ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது என்ன செய்தி கிடைத்தது என்றால், அது ஏறக்குறைய அந்த நாரை, கொக்கு இந்த மாதிரி வகையான ஒரு பறவை போலும். ஆக நாரை, கொக்கு மீன்களை விடா. ஆனால் இங்கு இந்த செய்யுளின் வழியாக ஒரு அறிவியல் உண்மை என்னவென்றால், அந்த உள்ளான் என்கிற அந்த பறவையால் வாழை மீனை பிடிக்க முடியாது. அது அந்த அளவுக்கு அது நீளமாக இருக்கிறது அல்லது துள்ளுமோ என்னவோ தெரியவில்லை, அது பிடிக்க முடியாது என்கின்ற அந்த ஒரு செய்தி இங்கு வருகிறது. அது இல்லை உள்ளான் பறவை வந்து வாழை மீனை பிடிச்சிட்டு என்று ஒரு கருத்து வருகிறது என்றால், அது உண்மையிலேயே அது யாருடைய கனவாக இருக்கும், தூங்கி கொண்டிருக்கிற ஒருடைய கனவாகத்தான் இருக்கிறது, உண்மையாக இருக்காது என்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இங்கு இந்த கனவு அது நனவாகின்ற தன்மை எதெல்லாம் இருக்கிறதோ அதைத்தான் நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டுமே தவிர, இது கனவென்றால் அது இயலாது, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட கனவுகளில் ஒன்று வள்ளுவர் இங்கு குறிப்பிடுகிறார். அந்த குறள் இவ்வாறு மொழிகிறது: தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும். இது என்ன கருத்து? எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. வாளாண்மை, தாளாண்மை, வேளாண்மை என்று. வேளாண்மை என்பதை நாம் இன்னொரு வகையில் புரிந்து கொள்கிறோம். விவசாயம் என்று சொல்லப்படுகிற அந்த சமஸ்கிருத சொல்லுக்கு தமிழ் வேளாண்மை, வேளாண் தொழில் என்று சொல்கிறோம். இங்கு அந்த வேளாண்மை என்றாலே பொருள் உதவி, உதவி. ஆக தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை. உழைப்பதற்கு முயலாத, ஆர்வம் கொள்ளாத, உழைக்காத ஒருவன் நான் உதவி செய்ய போகிறேன், எல்லாருக்கும் உதவுவேன், யாரையும் நான் விட மாட்டேன், ஏழைகளுக்கெல்லாம் நான் அப்படியே உயர்த்தி விட போகிறேன் என்று அவன் சொன்னால் அது வெறும் கனவு தான். ஏன்னா நீ உழைக்கணுமே, நீ உழைச்சி செல்வத்தை சேர்த்து அதன் அடிப்படையில் நீ மற்றவங்களுக்கு உதவணும். நீ உழைக்கவே இல்லை, நீ செல்வத்தை சேர்க்கவே இல்லை, எப்படி உதவ முடியும்? இது ஒரு கனவு. அதை போன்று தான், ஏன்னா இது இயலாது. அதை போன்றே அந்த உள்ளான் என்ற பறவையால் அந்த வாழை மீனை தூக்க இயலாது, பிடிக்க இயலாது. அப்படி பிடிக்கிறது என்று எவராது சொன்னால் அது வெறும் கனவு, வெற்று கனவு. இப்படி
வெற்று கணவர்களாக இங்கு நாம் இருக்கக்கூடாது. அப்துல் கலாம் உள்ளிட்ட மாமனிதர்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, கனவு காணுங்கள். கனவு காணணும். ஆனால் அந்த கனவு என்பது பொது நன்மைக்குரிய கனவாக, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமான கனவாக அது இருக்க வேண்டும். அணு உலை வருவது என்பது ஒரு பெரிய கனவாக இருந்துவிட முடியாது, இருக்கக்கூடாது. அது அழிவுக்குரியது, இயற்கைக்கும் உழைக்கும் மக்களுக்கும் எதிரானவை என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக கனவு காணுதல் என்பது அது நயன்மையான, உண்மையான, தேவையான, ஏழைகளுக்கு உகந்த அத்தகைய நற்செயல்கள் எல்லாம் வளர்த்தெடுக்கப்படுகிற அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறதாக அது அமைய வேண்டும். அந்த கனவை காணுகின்ற மனிதர்களாக இங்கே இருக்க வேண்டும். காணுகின்ற கனவு என்பது இங்கு உண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதற்கான முயற்சி இங்கு மேற்கொள்ளப்பட வேண்டும். தான் முயற்சி திருவினையாக்கும். முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும். எதெல்லாம் முயற்சியால் இங்கு மேற்கொள்ளப்படுகிறதோ அது நடக்கும் என்பதுதான். இன்று நாம் ஒரு சொல் நம் உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம். அது விவசாயம். விவசாயம் என்பது அது சமஸ்கிருத சொல்லுதான். ஆனால் பலரும் அந்த உழவு தொழிலுக்கு விவசாயம் தான் சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் மாற்றலாம். நம்ம அடிக்கடி பயன்படுத்துகின்ற சொல் என்னவாக இருக்கணும்? ஒன்று உழவு தொழில் என்று சொல்லலாம், அல்லது வேளாண்மை. வேளாண்மை மீது இயல்பாக உதவுகிற ஒரு தன்மை. சுழன்றும் ஏற்பினது உலகம். அதாவது அந்த உழவின் பின்னால் தான் அந்த உலகமே இருக்கிறது. ஏன்னா அவங்க நிறுத்திட்டாங்கன்னா முடிஞ்சது, யாரும் உண்ண கூட முடியாது. எனவே அத்தகைய உதவியை செய்கிற அந்த தொழிலுக்கு பெயர் வேளாண்மை. உதவி என்பதே அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக வேளாண்மை என்று சொல்வோம், உழவு தொழில் என்று சொல்வோம், ஆனால் விவசாயம் என்று சொல்ல வேண்டாம். ஆக இந்த நாளில் இந்த கருத்தினை நாம் உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம். இங்கு நம்முடைய கனவு உகந்த கனவாக, இறையாட்சிக்கு உகந்த கனவாக, நல்ல கனவாக அது இருக்கட்டும். செய்ய முடியாதவற்றை ஏதோ சும்மா அப்படியே நேரப்போக்குக்காக நாம் கண்டு கொண்டிருக்கக்கூடாது. உள்ளான் என்கிற பறவை வாழைமணி பிடிக்க முடியாது என்பதை மனத்தில் வைத்துக்கொண்டு கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் உண்மையாக ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு கண்ணோட்ட பார்வையில இன்றைய நாள் நம்ம வந்து சிறப்பாக ஆரம்பிச்சு பேசிட்டு இருக்கோம். ஒரு பாகுபாடு இல்லாமல் ஒரு வந்து உலகம் இருக்கணும் அப்படின்றது நம்ம வந்து ஜாதி மதம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா யோசிக்கிறத விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயும் அதெல்லாம் இருக்குப்பா, சின்ன சின்ன காரியங்களையும் அப்படின்றதுதான். அடுத்ததான் என்ன? ஸோ அடுத்ததான் நாம தெரியாம செய்யக்கூடிய ஒரு பாகுபாடான செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடுகள்லேயே வந்து இப்போ ஒரு திருமண நிகழ்வு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலைகள் எல்லாரும் இழுத்து போட்டு நான் இதை செய்கிறேன் நீ இதை செய்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பிரிச்சு என்ன செய்வாங்க. அதுலேயும் கூட சிலருக்கு என்ன பண்ணா, இவன் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் தாங்க மாட்டாங்கிறவனுக்கு என்ன பண்ணுவாங்க, வேலைகளை திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வீடுகளில் நடக்கக்கூடிய ஒன்று. அவன்கிட்ட கொடுத்துரு, அவன் செஞ்சிருவான். அதுவும் சில பேர் நான் அதாவது ஊர் முன்னாடி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரும் முன்னாடி பொறுப்பெடுத்துக்குவேன். ஆனால் எனக்கு செய்யறதுக்கு உடல் நோகும். நான் என்ன பண்ணுவேன், வேற ஒருத்தனை வச்சு என்ன பண்ணுவேன், செய்வேன். செஞ்சு முடிச்சு அந்த ரிப்போர்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணிடுவேன், கரெக்டாக. ஸோ அப்போ இது எல்லாமே என்னன்னா பாகுபாடான ஒரு செயல். அப்போ இது நான் தெரிஞ்சு இது வந்து தெரியாம செய்யறேன் அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப கிளவரா நம்ம வந்து வெளியே பேர் வாங்கணும், இல்லை பிறர் மீது எனக்கு விருப்பப்படாத ஒரு நபர் மீது என் வேலைகளை பொறுப்புகளை நான் திணிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஒன்று. அதை வந்து தெரியாம செய்யறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இதை வந்து நம்ம உணர்ந்து திருத்தி கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பே மீடியா தீர்ப்பு வழங்க தொடங்கிவிட்டதா? ஒரு பிரேக்கிங் நியூஸ் எப்போதிலிருந்து பிரேக்கிங் லைவ்ஸ் ஆனது? ஒரு ஸ்டுடியோ விவாதம், ஒரு வைரல் வீடியோ ஒரு இரவில் ஒருவரின் வாழ்க்கை சிதைத்து விட முடியுமா? குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றமற்றவர் என்ற அடிப்படை சட்ட கோட்பாடு மீடியா ட்ரையல் முன் நிலைத்து நிற்கிறதா? உண்மை வெளிச்சம் பெறுகிறதா அல்லது சத்தமே முதன்மையாக்கப்படுகிறதா? ஜனநாயகத்தின் காவலாளியாக இருக்கும் மீடியா ஏன் நீதிபதியாக மாறுகிறது? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம் வாருங்கள். அருள்வாக்கு பகுதி தானியேல் 2. யோவாக்கிமின் மனைவி சூசனா நேர்மையும் இறை அச்சமும் கொண்ட அழகிய பெண். 2 மூப்பர்கள் முன்பாக நீதிபதியாக இருந்தவர்கள் அவளை விரும்பினர். அவள் தனியாக இருந்தபோது அவளை விரட்டி எங்களுடன் பாவம் செய், இல்லையேல் விபச்சாரம் செய்ததாக குற்றம் சாட்டுவோம் என்றனர். சூசன்னா மறுத்தாள். அவர்கள் பொய் சாட்சி கூறினர். மக்கள் அவர்களை நம்பி சூசனாவுக்கு மரண தண்டனை வழங்க தயாரானார்கள். இதே போன்ற சூழல் இக்காலகட்டத்திலும் சமூக ஊடகங்களில் தினம் தினம் நடக்கிறது. நல்லவர்கள் விவாத பொருளாக்கப்படுகின்றார்கள். நலமாக வாழ விரும்புகிறவர்கள் துன்புறுத்தப்படுகின்றனர்.
சமீப காலமாக ஊடகங்கள் நீதிமன்றம் என்கிற விசாரணையை செய்ய தொடங்கியிருப்பதை ஊடக விசாரணை, அதாவது மீடியா ட்ரையல் என்கின்றனர். டிஆர்பிக்காக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தொடங்கிய இந்த பழக்கம் தற்போது சமூக ஊடகங்களில் அதிகமாக காணப்படுவதை நாம் காண்கின்றோம். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 19(1) குடிமக்களுக்கு பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமையை வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு பேச்சுரிமையை கொடுத்திருந்தாலும் அது ஒரு வரைமுறைக்குள்ளும் செயல்பட வேண்டும். இன்று பேச்சுரிமை என்ற போர்வையில் சமூக ஊடகங்களிலும் வெகுஜன ஊடகங்களிலும் ஊடக விசாரணை, அதாவது மீடியா ட்ரையல் நடத்தப்பட்டு ஒருவரின் தனி உரிமைக்கான உரிமை, அதாவது ரைட் டு பிரைவசி மறுக்கப்படுகின்றது. தன்னுரிமைக்கான உரிமை என்பது இந்திய அரசியலமைப்பின் 21வது பிரிவின் கீழ் வருகிறது. உதாரணமாக, ஒருவரின் அனுமதியின்றி அவர்களின் புகைப்படங்களை வெளியிடுவது, தனிப்பட்ட தகவல்களை திருடுவது அல்லது அவர்களின் அந்தரங்க வாழ்க்கையில் தலையிடுவது போன்ற செயல்கள் தனி உரிமை மீறல்களுக்கான செயல்கள் என்று கருதப்படுகிறது. ஊடக விசாரணை என்பது நீதிமன்றங்களில் நடந்து கொண்டிருக்கும் நியாயமான விசாரணை போக்கை திசை திருப்புவதோடு ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர் மீது ஊடகங்கள் தொடர்ந்து செய்திகளை வெளியிடுவதன் மூலம் பொதுமக்கள் மத்தியில் அந்த நபர் குற்றவாளி என்ற ஒரு கருத்தை உருவாக்குகிறது. ஒரு விசாரணையின் முடிவில் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவிக்கும் வரை ஊடகங்கள் ஒருவரை குற்றவாளி என்று முடிவு செய்வது சட்டத்தின் ஆட்சிக்கு எதிரானது. நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 பிரிவு 12 அடிப்படையில் ஊடக விசாரணையில் ஈடுபடும் வெகுஜன ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். இந்திய தண்டனை சட்டத்தின் தற்போதைய பாரதிய நியாய சங்கீதா BNS பிரிவு 356 முந்தைய IPS 499/500 கீழ் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் இழைப்பவர்கள் மீது அவதூறு வழக்கும் தொடரலாம். ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது சப்ஜுடிஸ் அதை பற்றி தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என உயர் நீதிமன்றத்தை அணுகி தற்காலிக தடை பெறலாம். தகவல் தொழில்நுட்ப சட்டம் IT ஆக்ட் 2000 அடிப்படையிலே ஆபாசமான தகவல்களை பரப்புவர்கள் மீது பிரிவு 66A மற்றும் பிரிவு 67 கீழ் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கலாம். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புப்படி தனி உரிமை மற்றும் கண்ணியம் என்பது வாழ்வுரிமையின் ஒரு பகுதியாகும். இதை மீறும் மீடியாக்கள் மீது வழக்கும் தொடர முடியும். சமூக வலைத்தளங்களில் உங்களை தாக்குபவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இது அந்த பதிவை மேலும் பலரிடம் கொண்டு சேர்க்கக்கூடும். உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லும்போது உணர்ச்சி வசப்பட்டு மற்றொரு மீது ஆதாரமற்ற புகார்களை சுமத்தாதீர்கள். அது உங்களுக்கே சட்ட சிக்கலை உருவாக்கும். ஊடகம் என்பது ஒரு ஜனநாயக நாட்டின் 4வது தூண் என்கின்றார்கள். அரசியலை, சமூகத்தை, தொழில்நுட்பத்தை, வாழ்க்கையை கற்பிக்கின்ற கல்வி சாலையும் ஆகும். அதே ஊடகம் ஊதாரியாய் போனால் அது சமூகத்திற்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதை நாம் இப்பகுதியில் பார்த்தோம். ஒரு குற்றச்சாட்டு போதுமானது ஒரு மனிதரின் மாண்பை சிதைக்க. ஒரு செய்தி போதுமானது ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற. டிஜிட்டல் உலகில் இன்று பல சூசனாக்கள் தனக்கான நீதி நியாயத்தை கோரும் தானியல்களுக்காக மூப்பர்கள் மத்தியில் அவமானப்பட்டு காத்து கிடக்கின்றார்கள். டிஜிட்டல் உலகிலே அவமானப்பட்டு கிடக்கும் சூசனாக்கள் இன்று பல உண்டு. அவர்களுக்கான நியாயத்தை சொல்லும் தானியல்கள் வெகு சிலரே. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலை உலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில பாகுபாடு எங்கெங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ காட்டிட்டு இருக்கிறோம். அது என்னென்ன இடங்கள் அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்ததா எந்த இடத்துல இந்த மாதிரியான பாகுபாடு நம்ம காட்டுறோம்? உண்மையா இது ஒரு பாகுபாடு அப்படின்றது யோசிக்க தோணுது. என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலி இருக்கு, ஃபேமிலிக்குள்ள இப்போ குழந்தைங்களுக்குள்ள பாகுபாடு பார்க்கறது ஓகே. இன்னொரு பக்கம் இது கண்டிப்பா நடக்கும். என்ன அப்படின்னா, அம்மா ஃபேமிலி அப்படின்றப்போ அவங்க தனியா அதுக்கு ஃபேவரா இருப்பாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, முக்கியத்துவம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே செய்வாங்க. அதுவே அப்பா ஃபேமிலி யாராவது வரப்போ அந்த முக்கியத்துவம் அந்த அளவுக்கு அங்க இருக்காது. இதுவும் பாகுபாடுதான் அப்படின்றாங்க. அது எப்படி? அது பாகுபாடு தான். எப்படின்னா நம்ம என்ன பண்ண, நம்ம நியாயப்படுத்திக்கிட்டோம். அம்மா ஃபேமிலின்னு வரப்போ இல்ல நம்ம அதை தான் நியாயப்படுத்திக்கிட்டோம்னு நான் சொல்றேன். என்ன நியாயப்படுத்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளே சின்ன வயசுல வளர்ந்து வரப்போ நம்ம அம்மா என்ன பண்ணிருப்பாங்க, அதிகமா ஊருக்கு எங்கேயும் கூட்டு போனோம் லீவுக்கு அப்படின்னா அம்மா வீட்டோட சொந்த பந்தங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, கூட்டு போயிருப்பாங்க. அப்பா வீட்டோட சொந்தங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, கூட்டு அப்பாவுக்கு கூட்டு போறதுக்கு நேரம் இருந்திருக்காது. அம்மாவை கூட்டு போக சொன்னாலும் அம்மாவுக்கு அந்த இடங்கள் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா அவங்க வீட்டில் அவங்க சொந்த வீட்லையோ இல்லை அவங்களுடைய அண்ணன் வீட்லையோ அக்கா வீட்லையோ
இல்லை அவங்க அம்மா வீட்லையோ அம்மாவுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீடம் வந்து தந்தையோட வீட்டு வழியில் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அதனால என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா கூட்டிட்டு போயிருக்க மாட்டாங்க. இதை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா மேலே அப்படியே பூசி முழுகியாச்சு. ஓகே, பிள்ளைங்கனாலே அம்மா வீட்டு சைடு தான்ப்பா சேருவாங்க, அப்பா வீட்டு சைடு கொஞ்சம் லைட்டாக டச் கம்மியாக தான் இருக்குங்கிறத ஒரு விஷயத்தை நம்மளை நம்ப வச்சிருக்காங்க. அந்த ரூட் அப்படிங்கிற அந்த ரூட் மூலத்திற்கு சென்று பார்த்தோம் அப்படின்னா அம்மா அப்பா 2 பேருமே சமம். அதுக்காண்டி எனக்கு பிள்ளைங்க அம்மா கிட்ட மட்டும் தான் க்ளோஸா இருக்கு, அதனால அப்பா மேல பாசமே இல்லை பிள்ளைங்களுக்குன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது. ஒரு கட்டத்துல அதாவது சொல்லுவோம், ஒரு சின்ன வயசுல அப்பாக்கள் பயங்கரமான ஒரு சேஃப்டி செக்யூர் அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய அதே தந்தை கொஞ்ச நாள் கழிச்சு வில்லனா தெரிவாரு. அதே தந்தை அம்மா கூட பிள்ளைங்களுக்கு வந்து கடவுளா தெரிவாங்களா தெய்வமா தெரிவாங்களான்னு கேட்டா ரொம்ப ரேர். ஆனா பல குடும்பங்கள் அப்பாக்கள் வந்து பல குழந்தைகளுக்கு தெய்வமாவும் கடவுளாவும் தெரிவதற்கு காரணம் என்னன்னா அந்த மெச்சூரிட்டி அடையும் போது இந்த விஷயம் ஐயோ நம்ம இதெல்லாம் இழந்துட்டோமே, சின்ன வயசுல இப்படி எல்லாம் அப்பா வீட்டு சைடு நம்ம இருந்துட்டோமேங்கிறது எல்லாருடைய நீங்க நான் நிகழ்ச்சி பதிவுடைய அன்பர்கள் யாரை கேட்டாலும் அந்த ஃபீலிங் வந்து இருக்கத்தான் செய்யும். ஆனா நம்ம திரும்பவும் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? அதே தவறு தான் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அப்போ இது வந்து பாகுபாடா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இது ஒரு பாகுபாடா. ஏன்னா இதுல வந்து மிக முக்கியமான பொறுப்பு யார் கையில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மாக்களுடைய கைகள்ல இருக்குது. ஏன்னா அம்மாக்கள் டிஃபால்ட்டாவே அவங்களுக்கு பிறந்த வீடு அந்த தாய் தந்தை அவர்களோடு சேர்ந்து ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்னு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தாத்தா பாட்டிகள் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளும் உண்டு. சில தாத்தா பாட்டிகளுக்கு மகன் வழி பேரம்பேத்தினா பயங்கர உயிரா இருப்பாங்க. அதே இது மகள் வழி பேரம்பேத்தின்னு பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. ஆனா அதே வைஸ் வர்சா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மகள் வழி பேரம்பேத்திக்கு பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு. அப்ப இது எல்லாமே என்னன்னா பாகுபாடுதான். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், என்கிட்ட அந்த பிள்ளை பாசமா இல்லை, என் மேல கம்மியா இருக்கு, நம்ம ஒரு காரணத்தை என்ன பண்ணிக்கிறோம் சொல்லிக்கிறோம். உண்மையாகவே ஒரு கணம் உட்கார்ந்து உணர்ந்து நாம செய்யறது நியாயம்தானா அப்படின்னு சிந்தித்து பார்த்தா அப்போ இந்த விடை கிடைக்கும், இது பாகுபாடு அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் நாம் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாமே ஒரு சின்ன சாக்குப்போக்கு. அவ்வளவு சாக்குப்போக்கு தான். சிறப்பான ஒரு அறிவுரை அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மாமரத்தில் பூக்கள் பூத்து ஓரளவுக்கு பூவெல்லாம் கொட்டிட்டு எது தேவையான காய்களோ அது உருவான ஒரு அமைப்பு நமக்கு இருக்குங்க. இந்த அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பகுதிகள்லேயும் சமமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நிறையா பேர் கூப்பிட்டு கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், வீடுகளில் வளர்க்குற 1 அல்லது 2 மாமரங்கள் இந்த டைமில் என்ன செய்யணும்? நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, பூக்கள் எல்லாம் கீழே கொட்டி போயிடுது, நான் என்ன செய்யணும்? அடுத்து வந்து மாங்காய் வந்து சின்னதாக இருக்கிறப்ப அதுவே உதிர்ந்துருது. 3வது அந்த மாங்காயில் கருப்பு கருப்பாக புள்ளியாக வந்து கீழே விழுந்துடுது. 4வது நம்ம தண்ணீர் கொடுக்கணுமா? இதெல்லாம் வந்து அவங்களோட பொதுவான சந்தேகம். இதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த நிலப்பரப்பாக இருந்தாலும் சரி, வீடுகளில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மாமரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக தண்ணி கொடுக்கலாம். அந்த தண்ணீர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு களிமண் நிலமாக உங்களுடைய நிலம் இருக்குது அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் 15 அல்லது 12 நாளைக்கு ஒரு முறை தண்ணி தரணும். எவ்வளோ தண்ணி தரலாம்? பெரிய வாளி அப்படின்னா 20 லிட்டருங்க. ஒரு திசைக்கு 20 லிட்டரு 12 நாளைக்கு ஒரு முறை அப்படி கொடுக்கலாம். இல்லைங்க என்னுடைய நிலம் மணல் சார்ந்தது அல்லது மண் சார்ந்தது அப்படி உங்களுக்கு மனசுக்கு பட்டுச்சுன்னா 7 நாளுக்கு ஒரு முறை கொடுக்கலாம். அளவுக்கு அதிகமாக தண்ணி கொடுக்கக்கூடாது. அது எங்கே கொடுக்கணும்? மரத்துலேருந்து ஒரு 6 அடி, அந்த பக்கம் 6 அடி இந்த பக்கம் 6 அடி. இப்போ நம்ம வந்து சந்துக்குள்ளே வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்படி வீட்டுக்கு பின்னாடி வச்சுருக்கோம்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 பக்கமும் குழி எடுக்கலாம். அந்த குழி எடுத்ததில் தண்ணி கொடுக்கலாம். இப்படி செய்யணும். 1. 2வது, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பூத்திருக்க எல்லா பூவும் காயாக மாறாது. அந்த பூவில் எது வந்து திடமான பூவோ, ஒரு கொத்தில் மிஞ்சி போனால் ஒரு 3 அல்லது 2 காய் அவ்வளோதான் வரும். அதை மனசில் வச்சுக்கணும். அதனால் பயப்படக்கூடாது. 3வது விஷயம், இந்த பூக்கள் ஒரு திடமாக இருக்கிறதுக்காக, அந்த பூ அந்த நேரத்தில் அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுக்கறதுக்காக 2 விதமான காரியம் செய்யலாம். ஒன்று, உங்கள் மொட்டை மாடியில் இருந்துக்கிட்டு ஒரு ட்ரம்மில் தண்ணி வச்சுக்கிட்டு அதை செடி மேலே தெளிக்க வாய்ப்பு இருக்கா அப்படி பாருங்கள், எட்டுற அளவுக்கு தெளிக்க முடியுமான்னு. இன்னொன்று, உங்கள்கிட்ட ஸ்ப்ரேயர், ஹேண்ட் ஸ்ப்ரேயர் இருந்தால் அப்படி அடிக்கலாமா, அல்லது பவர் ஸ்ப்ரேயரில் ரொம்ப தூரமாக அடிக்கலாமா, இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
எந்த வசதி இருக்கோ அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி செய்யும்போது நம்ம என்னெல்லாம் கலந்துக்கலாம். என் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு பட்டால் என்ன செய்யலாம், ஒரு 100 லிட்டர் தண்ணியில் அல்லது ஒரு வாளி தண்ணி அப்படி கூட வைங்க, 20 லிட்டர் வாளி தண்ணி, அதில் வந்து 1 கிலோ கடலை புண்ணாக்கு விற்கும், அதை வாங்கிட்டு வந்து கரைச்சி வச்சுருங்க ஒரு நாள். அது கூட 100 கிராம் மஞ்சள் தூள், ஒரு 100 கிராம் பெருங்காயம், இதை கலந்துக்கலாமா? இந்த கலந்த அமைப்பை இது கூட நீங்கள் முடியும்னா புளிச்ச மோர் இருந்தால் 5 லிட்டர் இப்படி கலந்துட்டு நீங்கள் மொட்டை மாடியிலேருந்து எவ்வளோ தூரம் தெளிக்க முடியுமோ அப்படி தெளிக்கலாம். அல்லது ஹேண்ட் ஸ்ப்ரேயரில் தெளிக்கலாம், அல்லது பவர் ஸ்ப்ரேயரில் தெளிக்கலாம். 20 லிட்டருக்கான அளவு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தயார் பண்ணி அடிக்கிறது, மேலே தெளிக்கிறது நல்லது. ஒன்று தரையில் அப்படிங்கிறப்ப நான் 4 பக்கம் தண்ணி கொடுக்குன்னு சொன்னேன். அது கூட என்ன செய்யலாம்னா, சாம்பல் கிடைச்சா 1 கிலோ சாம்பல், 4 திசையிலையும் ஒவ்வொரு கிலோ சாம்பல் வச்சு மூடி அதில் தண்ணி கொடுக்கலாம். அதில் கொஞ்சம் சாணம், எங்கேயாவது பக்கத்தில் மாடு சாணம் கிடைக்கிது, காஞ்ச சாணம் கிடைக்குதுன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ ஒரு பக்கம் போட்டு விடலாம், தண்ணி ஊற்றி விடலாம். இது ரொம்ப மினிமமாக செய்ய வேண்டியது. எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை செய்யணும்? 15 நாளைக்கு ஒரு முறை செய்யலாம். இல்லை என்னால் முடியும் 12 நாளைக்கு ஒரு முறை செய்யலாம். எது முக்கியம்? பூ வந்து காய் இந்த நீளம் வர்ற வரையிலும் முக்கியம், அதுக்கப்புறம் பெருக வைக்கிறது தான். அதனால் இந்த கவனத்தை முன்னாடி வச்சுட்டு இந்த கீழே தண்ணி கொடுக்கறது, மேலே தெளிக்கிறது, இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்குற நம்பரில் அந்த கீழே விழுந்த அந்த மாவோட கண் இருக்கு இல்லைங்களா, அதை புகைப்படம் எடுத்து அனுப்புங்க. மீண்டும் சந்திப்போம். மீண்டும் ஒரு பதிவு கொடுக்குறேன். நன்றி. மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததாக பாகுபாடு நாம் எப்படியெல்லாம் பார்க்க கூடாது, எந்தெந்த செயல்களில் செய்யக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா காலகாலமா இருக்கக்கூடிய ஒரு பாகுபாடு, அதை சொன்னா பலர் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னே தெரியாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சாலையில போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு நீங்க வண்டியில பெட்ரோல் எல்லாம் நின்றுட்டீங்கன்னா உங்களை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 பேரை வந்து என்னமா பெட்ரோல் இல்லையா, எதுவும் பக்கத்துல தள்ளிட்டு போனோமான்னு கேட்டிருக்காங்களா இல்லையா? நடந்திருக்கு, நிறையவே நடந்திருக்கு, கேட்டிருக்காங்க. அதே இப்போ இன்கேஸ் நாங்க அப்படி வண்டியில தள்ளிட்டு போனோம் ஒரு பயம் கிட்ட வராது, பார்க்க மாட்டாங்க. ஒரு முறை நம்ம கேமராமேன் சக்தி என்ன பண்ணாரு, ஆஃபீஸ்க்கு நடந்து வந்துட்டு இருந்தாரு. நான் அப்போ தான் பைக்ல என்ன என்னாச்சு, வண்டியை காணும், வண்டி பெட்ரோல் இல்லாமல் நிற்கிது, எங்கே நிற்கிது, அது ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி நிற்கிது. அங்கேருந்து உருட்டிட்டு வர முடியாதுன்னு சொல்லி வண்டி அங்கேயே விட்டுட்டு சைலாக் போட்டு பஸ்ல என்ன பண்ணாரு வந்தாரு. திரும்ப நான் போய் என்ன பண்ண கூட்டம். ஸோ ஆண்களுடைய நிலைமை ஆமா, ஒரு வண்டியில சாலையில போறப்போ ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு உதவினா ஓடி கேட்கக்கூடிய அந்த சமுதாயம் ஒரு ஆணுடைய எமோஷனல் நீட்ஸ் என்ன பண்ணுது, நிராகரிக்கிறது. இன்னும் குறிப்பா வர சொல்லுவாங்க, ஆம்பளை பசங்கன்னா அழக்கூடாது அப்படின்னு சொல்லி. எனக்கு உண்மையிலே அது வந்து ரொம்ப கேட்கறதுக்கே வருத்தமா இருக்கும். டேய், அழுகுங்கிறது ஆண் பெண் எல்லாருக்கும் பொதுவான ஒரு எமோஷனல். அப்போ அது ஆண் குழந்தை என்றால் அழக்கூடாது. தயவுசெய்து சின்ன குழந்தை வீட்டில் இருக்கக்கூடிய ஆம்பளை பசங்க சின்ன பசங்க அந்த வார்த்தையை சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு கடத்துல அந்த குழந்தைக்கு அழணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட அழுவதற்கு கண்ணில் கண்ணீர் வராது, எப்படி அழணும்னே தெரியாமல் போய்விடும். ஸோ அப்போ இதெல்லாம் எமோஷனல் என்ன பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த மாதிரியான சமுதாயத்தில் இது வந்து ஆண்களுக்கு மட்டும் தான் நடக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், சில இடங்களில் மாற்றி என்ன பண்ணுது நடக்கின்றது. அப்போ இந்த ஒரு பாகுபாடு, உதவினா எல்லாருக்கும் அது உதவிதான், அழுகைனா எல்லாருக்கும் அது அழுகை தான், வலி என்றால் இது எல்லாருக்குமான வலி தான். இது வந்து இவனாருக்கு கொஞ்சம் கூட இருக்கும், இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற கேட்டகரி கிடையவே கிடையாது. இதை மீறியும் நான் அதனால் தெரியாம செஞ்சிருக்கிறேன்னா இனிமேல் அதை செய்யாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா இது போன்ற பாகுபாடுகள் நம்ம என்னென்ன பார்க்கிறோம்ன்றதை தொடர்ந்து பேசலாமே. அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது லம்பார் ப்ராப்ளமும் பிளஸ் யூரிக் ஆசிட் ப்ராப்ளத்துல பேஷண்ட் எந்த அளவுக்கு பாதிச்சிருந்தாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பேசலாம். கண்டிப்பா. இப்போ ஒரு பேஷண்ட் வந்தாரு, அவர் வந்து மெரைன் கேப்டன், அவங்க டியூட்டி வந்து மெரைன் ஷிப்ல கேப்டனாக ஒர்க் பண்றது. அவருக்கு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் எடுத்துட்டு வர்றாரு, நடக்க முடியல, ரொம்ப வலி வேதனையோட. அவங்க ரிப்போர்ட் பார்க்கும்போது அவருக்கு யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கு, நார்மல்ல இருந்து டபுளா ஆயிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் பெயின், லோ பேக் பெயின் ரொம்ப சிவியரா இருக்கு, கொஞ்சம் பெண்ட் பண்ணித்தான் நடந்து வராரு. யூரிக் ஆசிட் இருக்கிறதுனால காலை அழகா எடுத்து வச்சு நடக்க முடியல, தூக்கி வச்சு ஃப்ரீயா நடக்க முடியல, ஒரு மாதிரி இழுத்துட்டு நடந்துட்டு வந்தார். கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். ஆமா. அதுக்கப்புறம் நம்ம ரிப்போர்ட் பார்த்துட்டு அவர் ஆல்ரெடி
ஏன்னா அவங்களுக்கு ரெகுலர் மெடிக்கல் செக்அப் இருக்கு. அதுல பார்த்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது கியூர் ஆனா தான் அவங்க அடுத்தது வேலைக்கு ஃப்ரீயா போக முடியும். ஏன்னா போற இடத்துல பாதிப்பு வந்தா கஷ்டம், ட்ரீட்மெண்ட்ல கஷ்டம். ஏன்னா அவங்க கடல்லே மாதக்கணக்குல ஜேர்னி பண்றதுனால அவசரத்துலாம் ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்துல தான் நம்மள தொடர்பு கொள்ளும் போது அவருக்கு நம்ம சில மெடிசன்ஸ், டயட்டு, எக்ஸசைசஸ் எல்லாம் ஒரு 15 days ரெகுலரா வர சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்து டயட்டும் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அப்புறம் டயட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேக்சிமம் அங்கே ஷிப்ல நான்வெஜ் நிறைய, வெஜ் கம்மி. அப்புறம் நான் சொன்னேன் இனிமே நான்வெஜ் எடுக்க, பட் லிமிட்ஸ், டே டைம் நைட் டைம் வேண்டாம். அதே போல ட்ரிங்க் பண்ணக்கூடாது, ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க, இந்த எக்ஸசைசஸ் ரெகுலரா இருக்க ஃபாலோ பண்ணுங்க, ஷிப்ல இருந்தாலும் சன் பாத் எடுக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அட்வைஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் 3 months கழிச்சு அவர் எல்லாம் ஃபாலோ பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு சுத்தமா வலியே கிடையாது. கிட்டத்தட்ட இப்போ அவருக்கு அது ஒரு 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சமீபத்துல நேற்று வந்திருந்தாரு. அப்போ அவங்க ரிப்போர்ட் சொல்றாங்க நல்லா இருக்கு. அதனால தான் நான் இப்போ இன்னொரு பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நவீன மருத்துவம் நிறைய இருக்கு. எல்லாரும் சர்ஜரின்னு சொல்றாங்க. அதனால சர்ஜரின்னு பயப்பட தேவையில்லை. எல்லாருக்கும் சர்ஜரி தேவையில்லை. முதல்ல நம்ம மெடிசன், டயட்டு, எக்ஸசைஸ் இதுல ட்ரை பண்றோம். இதுலயே மேக்சிமம் நீங்க கடைப்பிடிச்சா கூட ஆயிடும். யாரோ சிலருக்கு எமர்ஜென்சி, ரொம்ப மோசமான நிலையில பாதிப்பு, வயசு ரொம்ப ஆயிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆனா வயது காரணமா சர்ஜரியும் செய்ய முடியாத சூழலும் ஏற்படும். அப்படி ஒரு பேஷண்ட் அவங்க இங்க சென்னை ரெட்டில்ஸ் சேர்ந்த ஒரு லேடி, இப்போ 74 வயது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வீசிங் இருக்கு, மூட்டு வலி இருக்கு, லம்பார் ப்ராப்ளமும் இருக்கு. இந்த நிலையில அவங்களுக்கு வந்து பாக்குறாங்க. ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தா ரொம்ப மோசமா எலும்பு தேய்மானம், கம்ப்ரஸ் ஆகி பல்ச் ஆகி பிரச்சனை இருக்கு. ஆனா வேற வழி இல்லை. டாக்டர் சொல்றாங்க உங்களுக்கு சர்ஜரியும் பண்ண முடியாது, சர்ஜரிக்கு எலிஜிபிள் கிடையாது. ஆமா, ரெண்டாவது மெடிசன்ஸ் கொடுத்தாலும் பெயின் கில்லர்ஸ், ஸ்டீராய்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி கேஸ்ட்ரைட்டிஸ், வீசிங்க்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளாலும் சில வயிறு உபாதைகள் இருக்கு. அப்ப இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது அவங்களுக்கு சர்ஜரி செய்ய முடியாத ஏஜ் பிளஸ் பாடி கண்டிஷன். அப்போ நம்மள தொடர்பு கொண்டாங்க. பார்க்கும்போது இப்போ அவங்க, நான் சொல்லிட்டேன் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் ஃபர்ஸ்ட். ஒரு 1 month பெட் ரெஸ்டே இருக்கட்டும். நீங்க அப்படி பார்த்துக்கோங்க. மெடிசன்ஸ் கொடுக்குறோம், ஆயில் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி ஒத்தடங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம இப்போ வித்தவுட் சர்ஜரியில அவங்க மெயின்டைன் ஆயிட்டு இருக்காங்க. வலி மேக்சிமம் குறைஞ்சாச்சு. கூடவே நம்ம வீசிங்க்கும் அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் விட டயட்டு ரொம்ப முக்கியம். இந்த நிலையில நான் கொஞ்ச நேரம் அவங்கள வீல் சேர்ல பால்கனியில உட்காந்து சன்பாத் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிரண்டை சட்னி, எள்ளு சாப்பிட்றது, பப்பாளி, பைனாப்பிள், அத்திப்பழம், அப்புறம் உருளைக்கிழங்கு ஜூஸ். அதாவது உருளைக்கிழங்கு சமைச்சு சாப்பிடக்கூடாது, பச்சை உருளைக்கிழங்கு எடுத்து ஜூஸ் பண்ணி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட்றணும். அப்புறம் எள்ளும் துளசியும் நைட்டு ஊற வச்சுட்டு அதே காலையில ஒரு நாளைக்கு ஒரு தரம், காலையில இருந்து மாலைக்குள்ள டே டைம் எப்போ வேணாலும் அது மெனு சாப்பிடலாம். மேலும் அவங்களுக்கு என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன கஷாயங்கள் வீட்லயே அவங்களே ஹோம் ரெமடி செய்து சாப்பிட்டா பலன் கிடைக்கும். ஏன்னா வீசிங்கும் இருக்கு, அப்புறம் இந்த லம்பார் ப்ராப்ளமும் இருக்கு, கேஸ்ட்ரைட்டிஸும் இருக்கு. அப்போ அவங்களுக்கு பக்குவமாக எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத கொடுக்கும்போது அவங்களும் இந்த 74-75 வயசுல வித்தவுட் சர்ஜரி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும், ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரே இடத்துல உட்கார்ந்து ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்க. சிலர் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் டெய்லி அவங்க டிராவல் பண்ணியே ஆகணும். அது டூ வீலரா, காரு இல்ல பஸ், எப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்ப அந்த ஜர்க் இருக்கும் அவங்களுக்கு, மேடு பள்ளத்துல ஜர்க் இருக்கும் ஒரே பொசிஷன்ல அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுனால நிறைய ஸ்ட்ரெஸ்னாலையும் இந்த பிரச்சனைக்கு அதிக வலி கொடுக்கும். வலி வந்தா பாடியில இருந்து
ஏதோ எல்லாம் போயிட்ட மாதிரி ஒரு பலகீனம், மனசுமை, மன அழுத்தம், மனக்கவலை இந்த மாதிரி பாதிப்பாங்க. அதுல இருந்து நிச்சயமாக நிவாரணம் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டேல பாகுபாடு இல்லாமல் நாம் வாழ வேண்டும். நம்மையும் அறியாமல் சில இடங்களில் பாகுபாடு காட்டிட்டு இருக்கிறோம். அது எங்கெங்கன்னு பேசிட்டு இருக்கிறோம். ஃபைனலாக என்ன சொல்றாங்க? இது கண்டிப்பா எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, பெரியவங்களுடைய குரல் தான் எப்பவுமே எடுபடும். சின்ன குழந்தைங்க அந்த இடத்துல வந்து சின்ன பசங்க ஏதாவது ஒரு சஜஷனோ ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா கூட அது எடுப்படாது. ரீசன் என்ன அப்படின்னா, நீ சின்ன பையன், நீ தள்ளிப்போ அப்படின்றவாங்க, நீ ஒதுங்கி போன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னொரு ஒரு சின்ன விஷயம் தான். இப்போ அவங்களுக்கு எக்ஸாம் டைம்ல இவங்க ஏதாவது வந்து பிளான் பண்றாங்க, எங்கேயாவது வெளியே சுற்றுலா போறாங்க, டூர் போறாங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல எக்ஸாம் வந்து என்ன இந்த டேட்ல இருக்கா இல்லையா, நம்ம போகலாமா இல்லை ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்ற சஜஷன்லாம் கேட்கலாம் மாட்டாங்க. அப்படி வந்து அவங்களே வாண்டடா சொல்லணும்னு வந்தா கூட எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாகுபாடுதான் இல்லையா? நிச்சயமா இது வந்து உண்மை உறுதிப்பட இது பாகுபாடு தான். பாகுபாடு மாதிரியானலாம் கிடையாது, உறுதியாகவே இது பாகுபாடு தான். அதாவது வீட்டுல வந்து சின்ன குழந்தைங்க பேச்ச மதிக்காம இருக்கு. காரணம் நீங்க சொன்ன மாதிரி, நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நல்லா மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கணும் பெரியவங்க. என்ன அப்படின்னா, நீங்க 30 வயசுல 40 வயசுல யூஸ் பண்ற டச் போனை இன்னைக்கு பிறந்ததுல இருந்தே அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்க 30 வயசுல 40 வயசுல சின்ன வயசுல நீங்க பட்டன் போன் யூஸ் பண்றப்ப அதை எப்படி அன்லாக் பண்ணணும், எப்படி அன்லாக் பண்ணக்கூடாதுன்னு தெரியாத நீங்க உங்க இருந்த ஜென்ரேஷன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுது, அவன் பேட்டர்ன் லாக் எப்படி எடுக்கணும், அந்த பேட்டர்ன் லாக் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுல நம்பர் லாக் என்ன போட்டிருக்குது, நம்பர் லாக் எத்தனை டிஜிட்ல இருக்கும், எல்லாம் அவனுக்கு என்ன இருக்குது தெரிஞ்சு வச்சிருக்குது. இன்னைக்கு நாமளே ஒரு டெக்னிக்கல் வாரியன்டா ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா அந்த சின்ன குழந்தைங்க தான் என்ன பண்ணிருக்கு கேட்கணும். அப்ப அப்படி இருக்கிறப்ப நீங்க சின்ன குழந்தைங்க உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஸோ அப்போ சின்ன குழந்தைங்க பேச்சையும் என்ன பண்ணணும் கேளுங்க. சில நேரங்களில் நமக்கு தோணாத விஷயங்கள் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வேற மாதிரி என்ன பண்ணிருக்கும் தோணி இருக்கும். ஸோ அப்போ அந்த விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எங்களுடைய வீடுகளில் என்னை குறித்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி ரொம்ப கரெக்டாக நான் என்ன அது என்னுடைய முகப்பாவனையோ இல்லை நான் பேச்சையோ எதையோ வச்சு நான் என்ன ஏதாவது தப்பு பண்ணாலும் சரி, ஏதாவது சரி பண்ணாலும் சரி, கரெக்டாக அக்யூரேட்டாக என்ன பண்ணிடுவோம் என் தங்கச்சி வந்து சொல்லிடுவான். ஆனால் சின்ன பிள்ளைங்கிறனால அவள் பேச்சு சபையில் எடுப்படாது. ஸோ யார் இன்ன வரைக்கும் கேட்டது கிடையாது. அவள் சொல்லிடுவான், உன்னை பற்றி நான் கரெக்டாக சொல்கிறேன்டா, சொல்லும் போதெல்லாம் யாரும் கேட்கறது கிடையாது. அதுக்கப்புறம் தெரிய வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த சின்ன குழந்தைகள் அவங்க பேச்சு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. இதுவும் ஒரு வகையான பாகுபாடு தான். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயங்கள் இருக்குங்கிற தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். மேக்லின் மெரிஷா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா பன்னீர்செல்வம், அம்மா உதயா, தாத்தா பாட்டி, பெரியப்பா பெரியம்மா, சகோதரிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாளை யாரெல்லாம் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசி அளிப்பாராக. இன்றைய நாளில் நாம் தியானிக்கின்ற பொருள், ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். திருப்பா 86:1. செவிசாய்ப்பது என்பது மிக அருமையான ஒரு பொருள். கடவுள் தன் காதுகளை திறந்து, கண்களை திறந்து, உள்ளத்தை திறந்து நம்முடைய உள்ளக்கிடக்கைகளையும் வேதனைகளையும் நம்முடைய வேண்டுதல்களையும் அவர் கேட்கிறார் என்பது இது தெளிவாகிறது. செவிசாய்த்தல் என்றால் உறவை வளர்க்கிறது. செவிசாய்த்தல் என்றால் ஒரு மனிதனுக்கு ஆறுதல் கூறுகிறது. செவிசாய்த்தல் என்பால் அவனை மதிக்கிறது. செவிசாய்த்தல் என்றால் அந்த மனிதனுடைய உள்ளக்கிடக்கைகள் எல்லாவற்றையும் அறிந்து அவனுக்கு தேவையான ஆறுதலையும் நன்மையையும் செய்வது. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் என்று விவிலியம் கூறுகிறது. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவருடைய குரலை கேட்டருளினார் என்று திருப்பா நமக்கு கூறுகிறது. ஆண்டவர் எப்பொழுதுமே மழலைகளின் குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறார். மழலைகளின் வார்த்தைகளை தாய் கேட்கிறாள். அதனுடைய அருமையான குரலை கேட்டு அதனோடு உறவு கொள்ளுகிறாள். அந்த குழந்தை மகிழ்கிறது, தாய் மகிழ்வடைகிறாள். அதே போல தான் படைத்த எல்லா பொருட்களையும் ஆண்டவர் விரும்புகிறார். அவர்களை தனிமையாக விட்டுவிட அவர் விரும்பவில்லை. தனிமையில் அவர்கள் ஆழ்ந்து இறந்துவிட வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. அவர் எப்பொழுதுமே கேட்கிறார். கேட்பது என்பது புனிதமானது. கேட்பது ஒரு மனிதனுடைய உள்ளக்கிடக்கைகளையும் அவனுடைய அபிலாசைகளையும் அவன் என்னென்ன வைத்திருக்கிறான் என்பதையும் கூர்ந்து பார்ப்பது.
ஆனால் ஒரு மனிதனை கேட்காமல் இருப்பது அவனிடமிருந்து ஓடிவிடுவது போல இருக்கிறது, அவனை வெறுப்பது போல் இருக்கிறது, அவனுடைய ஆளுமையை மதிக்காமல் போல் இருக்கிறது. இவ்வாறு நாம் செவிசாய்க்காமல் சென்று விடுகிறோம். ஏழைகளின் குரலை கேட்பதில்லை, வயோதிகர்களை நாம் மதிப்பதே இல்லை. அவர்கள் தங்களுடைய கஷ்டங்களையும் வறுமைகளையும் தனிமைகளையும் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த திருப்பா என்ன கூறுகிறது தெரியுமா? ஆண்டவர் இவர்களுடைய குரலை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எல்லா ஏழை எளியவர்களுடைய மனதையும் அவர் கேட்டு அறிந்தார். அன்னாவினுடைய குரலை கேட்டு அவளுக்கு பிள்ளை பேறு அளித்தார். இவ்வாறு ஏழை எளிய மனிதர்களை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றார், மீட்பு அளிக்கின்றார். இந்த மீட்பை நாமும் சுவைக்க வேண்டுமென்றால், பிறர் சுவைக்க வேண்டுமென்றால், நாமும் கடவுளைப் போல பிறரை கேட்பவர்களாக, பிறருக்கு செவிமடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பொறுமை வேண்டும், ஆற்றல் வேண்டும், அதிக துணிவு வேண்டும். நம்முடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஆண்டவர் நமக்காக நேரத்தை ஒதுக்கும் போது நாம் ஒதுக்காமல் இருக்கலாமா? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரியர் நம்ம அனைவருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட பாடம் ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டேல பாகுபாடு இல்லாத ஒரு நாள். அது இன்னைக்கு மட்டுமில்ல, பாகுபாடு இல்லாத ஒரு உலகை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத உறுதிபட தெளிவுபட நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு நாள். இந்த நாள்ல நாம் எந்தெந்த விஷயத்த தெரியாமலே, நமக்கு தெரியாமலோ தெரிஞ்சோ பாகுபாடு காட்டி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபைனலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் ஒரே தவறுக்கு பலவிதமான பாகுபாடுகளை கொண்டிருக்கிறோம். இப்போ ஏதோ ஒருத்தவங்க தவறு செஞ்சுட்டாங்க, எனக்கு யாருனே அவன் தெரியல அப்படின்னா அவன் செஞ்ச தவறை நான் என்ன பண்ணுவேன்? சுட்டி காட்டுவேன். அதே வேளையில என் நண்பனோ இல்லை எனக்கு தெரிஞ்சவனோ எனக்கு பிரியமான ஒருத்தர் அந்த தவறை செஞ்சுட்டாங்க அப்படின்னா என் கண்ணு முன்னாடி அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படிங்கிறது போல நான் என்ன பண்ணுவேன்? பிஹேவ் பண்ணுவேன். ஸோ அப்போ இதுவும் மிகப்பெரிய பாகுபாடு தான். ஸோ இது போல ஒவ்வொரு நிலைகளிலும் தெரிஞ்சோ தெரியாமலோ பாகுபாடுகளை காட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய நாம் எப்படி ஒரு பாகுபாடற்ற உலகை உருவாக்க முடியும்? அப்போ முதலில் நாம் தன்னிலை மாற்றம் காண வேண்டும். அதற்கான அழைப்பை கடவுள் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். அழைப்பை ஏற்று கடவுளின் மக்களாக வாழ்வோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்தனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, பாகுபாடுகளை களைவோம், ஒன்றிணைவோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784.